லைக் ப்ளீட் ஆகுது எனக்கு. லைக் ப்ளீட் ஆகுதுன்னா வந்து எனக்கு லிட்ரலி ப்ளீட் ஆகுது. நான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அப்படியே ஸ்டேர்ஸ்க்கும் கீழே ஓடி வரேன். ஃபுல்லாக ஓடி வந்துட்டு அம்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு ப்ளீட் ஆகுதுன்னா ப்ளீட் ஆகுதா, என்ன ப்ளீட் ஆகுது, எனக்கு ப்ளீட் ஆகிட்டுருக்கு அப்படி சொன்னோன்னே அங்கே உள்ள டாக்டருக்கு கால் பண்ணுறேன், சென்னை டாக்டருக்கு கால் பண்ணுறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜஸ்ட் வந்து போய் அப்படியே பெட் ரெஸ்ட்லேயே இருங்க, படியெல்லாம் தொட்டு கூட பார்க்காதீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம், தொட்டு பார்க்காதீங்க, பறந்து போங்க மேலே அப்படின்னு. படிலாம் இறங்காதீங்க சொல்லிட்டு நான் அப்படி அழுதேன். அன்னைக்கு நான் ரொம்ப அழுதேன். நான் அழுதுட்டு மறுபடியுமா லைக் இப்போதான் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு இப்போவுமா அப்படி சொல்லிட்டு அப்புறமா வந்து அங்கே எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து இந்த HCOG சம்திங் இன்ஜெக்ஷன் அது இருந்தால் டக்குன்னு எடுத்து இன்ஜெக்ட் பண்ண சொல்லுங்க சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ட் பண்ணி அதுலேருந்து 3 months வந்து அந்த 3 months தான் நான் தஞ்சாவூரில் இருந்தேன். 10 days நான் இங்கே வரதான் இருந்துச்சு. பட் என்னால் சுத்தமாக ட்ராவல் பண்ணக்கூடாது, படிக்கூட இறங்கக்கூடாது, பெட் ரெஸ்ட், அதாவது பெட்லேருந்து எந்திரிச்சு வாஷ்ரூம் போகணும், வாஷ்ரூம் போயிட்டு வந்து பெட்டில் படுத்துருக்கணும். இதான் என்கிட்ட சொன்னாங்க. எதுவுமே நான் எந்த ஆக்டிவிட்டிலையுமே இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட கால் கூட லிட்ரலி வந்து தரையில் வந்து அந்த 3 months ரொம்ப ரேராக தான் இதுவாகிருக்கும். ஓகேவா, அது மாதிரி நான் வந்து இதுவாகிட்டேன். நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, இது மாதிரி அப்போ வந்து எதனால் எனக்கு ப்ளீட் ஆகுது அப்படின்னு ஒரு ரீசன் என்னன்னு கேட்டால், சப்கோரியானிக் ஹெமோரேஜ் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த டேர்ம்னா என்னென்னு தெரியும். சப்கோரியானிக் ஹெமோரேஜ்னால் இது மாதிரி இருக்கும் சில பேருக்கு, அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. பட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது போக போக வீக் பை வீக் எனக்கு அதிகமாகிட்டே இருக்குது ப்ளீடிங். பை த டைம் நீங்கள் வந்துட்டேன்னா இல்லை வரல. ஓகேவா, நான் இவங்க அங்கே தான் இருக்காங்க யூஎஸ்ல இருக்கும் போது. ஆக்சுவலி இது எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்னால் கிட்டக்க இருக்க முடியல. நான் அங்கே போனதோட நான் அங்கே வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அந்த ஒர்க்லாம், ஏன்னா ஒரு வாட்டி போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஆஃப் இட். அது வந்து எனக்கு அங்கே இருக்கும்போது இவன் வந்து இங்கேருந்து கால் பண்ணி இதை சொல்லுவா, ஐயோ எனக்கு என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு மைண்ட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து நம்மளால இங்கே பக்கத்தில் இருக்க முடியும், இந்த மாதிரி பிரச்சனையாக சொல்லிட்டு இப்போ நான் சிஸ்டே சொல்கிறேன். பட் அப்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது அப்படி இருந்துச்சு அந்த டைமில். அதான் இந்த ஒரு சப்காரியானிக் ஹெமரேஜ். அதனால் அது இதை வச்சு எங்களுக்கு சீரியஸாக சொல்கிறாங்க, அது வந்து ஒரு பேட் டைம். எனக்கு கூட அது வந்து பேட் டைம்னா வந்து அது மட்டும் எங்களுக்கு பேட் டைம் இல்லை. அதுக்கப்புறமா வந்து கேளுங்க எங்கள் கதையை. சப்கோரியானிக் ஹெமரேஜ்னு சொன்னாங்க. சரி, சப்கோரியானிக் ஹெமரேஜ். அப்புறமா நான் என்ன பண்ணுறேன், யூடியூப்னு வாட் சப்கோரியானிக் ஹெமரேஜ், யாருக்கெல்லாம் அது இருந்திருக்கு, அவங்களுக்கு ஹெல்ப், உலகத்தில் எத்தனை பேர் சப்கோரியானிக் ஹெமரேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னா உங்கள்கிட்ட கேட்கலாம். நீங்கள் அதை பற்றி எல்லாமே வீடியோ, அதை பற்றி நான் படிக்கிறேன், எல்லாத்துலேயுமே வருது. ஃபுல்லாக நான் படிச்சுட்டு யாருக்கெல்லாம் யூடியூப்பில் இருக்குது, அவங்கள வந்து தமிழ் பீப்புளை வந்து என்னால் காண்டாக்ட் பண்ண முடியுமா, அவங்களோட இன்ஸ்டாகிராம் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லை, உங்களுக்கு நல்ல ஹெல்தி ப்ரெக்னன்சி ஆச்சா, நான் லிட்டரலி நான் மெசேஜ்லாம் பண்ணேன் எல்லாருக்குமே. பண்ணி எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணும், இது பண்ணணும். அப்புறம் எங்கள் மம்மி வந்து ஃபாரின்லேருந்து கிளம்பி வந்துட்டு எங்கள் மம்மி வந்துட்டு என்ன அப்படி டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் எல்லாரும் மம்மி வந்தவங்கதான் இவளுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அவங்க நல்ல ஹெல்த்தியான ஃபுட்லாம் கொடுத்து அவ கொஞ்சம் வந்து உடம்பு போட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து கம்மியாச்சு. அது ஃபியூச்சரில் அது அதுக்கு வரேன். ஸோ எங்கள் மம்மி வந்துட்டு ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். தேங்க்ஸ் டு மை மாம் அண்ட் டேடி வந்து டெய்லி காலையில் ஜூஸ் போட்டு எனக்கு கொடுப்பாங்க. எங்கள் மம்மி எனக்கு அப்படியே ஊட்டி விடுவாங்க. நான் ஃபுல்லாக எனக்கு இப்போ லிட்டரலி வாமிட் வந்தால் ரொம்ப தாங்கிக்க முடியாது சொல்லுவாங்கல்ல, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் எனக்கு எப்படா வாமிட் வரும், அப்போ தான் வந்து பேபி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து வாமிட் வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுவேன். வாமிட் வருதே அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எனக்கு ஏதாவது லைக் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வருமா அப்படின்னு ரொம்ப அந்த டைம் ரொம்ப மாறி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த பீரியட் எனக்கு. சரி சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லபடியாக ஆயிடுச்சு. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 1 week 2 week நல்லா இருந்தேன். ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்ல இருந்தேன். வெயிட் என்னாச்சுன்னா கிராஜுவலாக வந்து ஏறணும்னு பார்த்தா அப்படியே இறங்கிட்டே இருந்துச்சு. எனக்கு 65லேருந்து 62க்கு போயிட்டேன். நான் 62 kgs போயிட்டேன். சரி வாமிட் எடுக்கிறேன், அதனால தான் வந்து இந்த மாதிரி இருக்குது எனக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தால் அப்புறமா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் வீட்டுக்கு அங்கே தான் தஞ்சாவூரில் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து போகணும். அங்கே போயிட்டு அங்கே தான் காமிச்சிட்டு இருந்தோம். ஒரு நாள் என்னாச்சு, பெட்டில் எனக்கு வந்து பேக் பெயின் இருந்துச்சு. அப்போ எங்கள் வீட்டில் சொன்னாங்க ஸ்டார்டிங்லேயே பேக் பெயின் இருக்காதே, எதனால இருக்கும், வீக்காக இருக்கிறனால இருக்கும் போல் அப்படின்னு மம்மிலாம் சொன்னாங்க. இவங்க வந்து 30th வந்து யூஎஸ்லேருந்து வராங்க. ஓகேவா, இவங்க யூஎஸ்லேருந்து வராங்க. பட் அன்னைக்கு என்னை பார்க்க வருவாங்க எனக்கு தெரியாது. திருச்சியில் அவங்க வந்துட்டு அன்னைக்கு நைட்டே வந்து திருச்சி வந்துட்டு என்னை பார்க்க வந்துட்டாங்க. வந்து இங்கே ட்ராப் ஆனேன். அங்கேருந்து திருப்பி இன்னொரு ஃப்ளைட்டு திருச்சிக்கு நேராக
யாருக்குமே சொல்லல, சர்ப்ரைஸ். யார்கிட்ட சொன்னா உடஞ்சிடும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அப்போவுமே நான் 1 வீக் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். நான் இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கு, எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டு மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த 1 மந்த்லாம் நான் கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்தேன். ஹாஸ்பிட்டல் இருந்தால் இவங்க வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு, அப்புறமா டேடி நான் வீட்டுக்கு போய்க்கிறேன், நீங்கள் 2 பேரும் இருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் 2 days ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போனோம். அப்புறமா இவங்க ஒர்க்குன்னு சொல்லிட்டு 3 days லைக் அந்த 3 monthsல நிறைய தடவை என்னை வந்து பார்த்துட்டு போனாங்க. இன்னும் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஓகே சப்கோரியானிக் ஹெமரேஜ்லாம் வந்து கம்மியாயிருக்கு. அடுத்து என்ன ஆச்சுன்னா லோ லையிங் பிளசென்டான்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. ஆமாம், லோ லையிங் பிளசென்டா அப்படின்னு சொன்னோன்னே லைக் பிளசென்டா நஞ்சுக்கொடி வந்து கீழே இருக்குது, அடியில் இருக்குது, சுத்தமாக மூவ் பண்ணக்கூடாது, மூவே பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன், நான் மூவே பண்ணல, நான் பெட்லேயே தான் இருக்கேன். என்னை குளிக்க வைக்கிறது எங்கள் அம்மா இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. நான் எதுவுமே பண்ணல, எனக்கு ஊட்டி விட்டாங்க எல்லாம். நான் அப்படியே பொம்மை மாதிரி இருந்தேன். வெயிட் கம்மியாகிட்டே இருந்துச்சு எனக்கு. லோ லேயிங் பிளசென்டா அப்படின்னா அப்புறம் நிறைய பேர் மறுபடியும் யூடியூப் யாருக்கெல்லாம் லோ லேயிங் பிளசென்டா, அப்புறம் லோ லேயிங் பிளசென்டா இருந்தால் நல்லபடியாக குழந்தை பிறந்துடும் அப்படி இப்படி சொன்னாங்க. ப்ரீடம் லேபர் ஆகும், இதெல்லாம் ஓகே அப்படி சொல்லிட்டு இருந்தோம். ஒரு நாள் மார்னிங் என்ன ஆச்சுன்னா 28th எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு செக்கப் போகலாம் அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்புனா ப்ளீட்னா வந்து நார்மலான ப்ளீடிங்லாம் இல்லை, லைக் சிவியர் ப்ளீடிங். இது எனக்கு எதை ரீகால் பண்ணிச்சுன்னா, நான் டிஎன்சி பண்ணல, டிஎன்சி பண்ண அன்னைக்கு எனக்கு இப்படி தான் ப்ளீட் ஆச்சு. அந்த மாதிரி எனக்கு ப்ளீட் ஆச்சு. ப்ளீட் ஆனோன்னா நான் வந்து அழலை அன்னைக்கு சுத்தமாக நான் அழலை. பிகாஸ் ஐ வாஸ் ஸோ ஷியோர் ஓகே மறுபடியும் நம்ம வந்து டிஎன்சி பண்ண போகிறோம். இது வந்து ஏதோ ஏன்னா எனக்கு அப்படி ஒரு பெயின் இருந்துச்சு, பேக் பெயின். சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே வந்து என்னை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டே இருந்தாங்க. 2 hours கிட்ட வெயிட் பண்ண வச்சு எனக்கு யார் மேலேயுமே கோவம் வரல, நான் யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லை. நானும் எங்கள் அம்மாவும் தான் போனோம். அப்போ யாருமே இல்லை வீட்டில், எங்கள் மாமா கூட்டிகிட்டு நான் போனேன். போகும்போது ஹாஸ்பிட்டலில் இருந்தால் த்ரெட்டன் அபார்ஷன் அப்படின்னு ஸ்கேன் பண்ணிட்டு சொல்கிறாங்க. எதனால த்ரெட்டன் அபார்ஷன் அப்படின்னா வந்து இந்த பேபி வந்து லைக் அபார்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது, ஹை. நான் ஃபுல்லாக உடஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். மறுபடியும் எனக்கு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. ரொட்டீனாக இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. டாக்டர் வந்து எனக்கு பாசிட்டிவாக எனக்கு எந்த எதுவுமே சொல்லலை. அந்த டாக்டர் லைக் என்னன்னா ஒரு ஹோப் கொடுக்கல எனக்கு. அவங்க சொன்னாங்க எல்லாத்துக்குமே ரெடி ஆகிக்கோங்க, அபார்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் ரெடி ஆகிக்கோங்க அப்படி இப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் எல்லாரும் அழுகுறாங்க, இவங்கெல்லாம் அழுகுறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு அந்த பீரியட். ஓகே பட் வந்து எங்கள் மம்மி சொன்னாங்க, பாரு நீ வந்து கண்டிப்பாக வந்து இந்த புள்ளியை வந்து நீ பெற்று எடுத்துருவ பாரு அப்படின்னு சொல்லி ஹோப்லாம் கொடுத்தேன். எனக்கு எனக்கு அவங்க சொன்ன எந்த வேர்ட்ஸுமே இல்லை. ஓகே இவ்வளோ இதுவும் நடந்துமா அந்த பேபி வந்து பிறந்துரு போகுது அப்படின்ற மாதிரி இருந்தேன் நான். அப்புறமா வந்து இவங்களும் வந்துட்டாங்க. ஓகேவா, இந்த மாதிரியே போயிட்டு இருந்தோன்னே இவங்க அம்மா எல்லாரும் என்னை பார்க்க வந்தாங்க சர்ப்ரைஸாக மார்னிங் 6 o'clock. இங்கேருந்து நாங்கள் நைட்டு போனோம். நைட்டு இங்கேருந்து வண்டியில் டிரைவரை போட்டாச்சு. ஏன்னா வந்து நைட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட சொல்லிட்டு இங்கேருந்து நைட்டு போனால் காலையில் கரெக்டாக ஏர்லி மார்னிங் யார்ட்டையுமே சொல்லல. அப்போயும் அவங்க வீட்டில் நான் எனக்கு எப்பயுமே அதுக்கு சர்ப்ரைஸ் பண்ணாம பிடிக்கும். ஐ லவ் சர்ப்ரைசிங் பீப்புள், சர்ப்ரைசிங் எனிபடி. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் நான் போகிறது கிஃப்ட் பண்ணுறது எல்லாமே எனக்கு அது அந்த சர்ப்ரைஸ் பண்ண முடியும். நான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் காலையில் 5:30-6 மணிக்கு போயிட்டோம். போனால் தூங்கிட்டு ஆஃபீஸில் எல்லோரும் தூங்கி தான் இருப்பாங்க. நாங்கள் வெளியே ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தோம். நாங்கள் எப்படா இருப்பாங்கன்னு அப்புறமா கால் பண்ணால் எடுக்கல இந்த சிஸ்டரு. அப்புறமா வந்து ஆனால் எந்திரிக்கும் போதே சொல்லிட்டு தான் எய்த்து வீட்டாண்டி கால் பண்ணி மாப்பிள்ள வந்து வெளியே நிற்கிறாங்க இது மாதிரி. அப்புறமா எல்லாரும் தூங்கி எந்திரிச்சு மம்மிலாம் எந்திரிச்சு கதை திறந்து சொல்லிட்டு வரல அப்படி சொல்லிட்டு அப்புறமா வந்துட்டு எல்லாரும் ஹாப்பியாக இருந்துட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சில்ல, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்கேன் எடுக்க ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லி வெளியே போய் நாங்கள் ஸ்கேன் எடுத்துட்டோம். எனக்கு வந்து அங்கே ஆக்சுவலி அப்போவே இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி இங்கே இருக்க வேணாம், இங்கே வந்து இது சரி ஐ மீன் இருக்க வேணாம்னா இவன் வந்து சும்மா வாண்டடா இருக்கல. ஏன்னா வந்து மூவ் பண்ணக்கூடாது. இது வந்து இந்த மாதிரி மம்மியும் வந்துட்டாங்க என்ன டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு. சரி மம்மி இருக்காங்கன்றது பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா வந்து என்னன்னா இங்க ஃபெசிலிட்டிஸ் அங்கே இல்லை. இது வந்து நான் வந்து சும்மா ஊர் குறை சொல்ல அப்படிலாம் கிடையாது. அங்கே இருக்கிற டாக்டர் சொன்னாங்க எனக்கு ஒரு நல்ல டாக்டர் இருக்காங்க சரிங்களா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வரேன் இது மட்டும் இதோட எண்டால சொல்றேன். இது ஏன்னா எனக்கு அங்கே இருக்குது எனக்கு ஒரே ப்ராப்ளமா இருந்துச்சு. இது வேணாம், இங்கே நம்ம சென்னைக்கு போகலாம். சென்னையில் வந்து பெட்டரான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், பெட்டரான இது இருக்கும் அப்படின்றதான் எனக்கு. ஏன்னா அங்கே ஒரு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இருந்தாங்களே, அந்த டாக்டர் வந்து இவங்களை ரொம்ப வந்து மைண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க.